which are the following statement with வந்து regard to the impeachment of judge of வந்து Supreme Court of India not correct. So இது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட வந்து நம்ம சாப்டர் போக வேண்டியதுதான். சுப்ரீம் கோர்ட் சாப்டர் போயிட்டாவே நீங்க இம்பார்ட்டன் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜட்ஜ் என்கொயரி ஆக்ட் ஆஃப் 1968ல எப்படி வந்து ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. அது நேம் இட் செல்ஃப் என்ன சொல்லுவாங்க, இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப ஜட்ஜ வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்காரு, அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவல் மோஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை சைன் பண்றது என்ன 100 பேர் வந்து சைன் பண்ணணும். இந்த 100 பேர் வந்து என்னன்னா லோக்சபால 100 பேர் இருக்கணும். 50 பேர் என்ன இருக்குன்னா ராஜ்யசபால இருக்கணும். அப்ப விச் மீன்ஸ் என்னன்னா லோக்சபால வரும்போது 100 பேரோட வந்து சப்போர்ட் தேவை. அதே ராஜ்யசபா வேணா 50 பேரோட வந்து சப்போர்ட் தேவை. அதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சோ இது யார்கிட்ட போய் கொடுக்கணும், அந்த ரிமூவல் மோஷன்ஸ் வந்து ஸ்பீக்கர்ட்ட கொடுக்கலாம் ஃபார் லோக்சபா. ராஜ்யசபா அப்படின்னா சேர்மன்ட்ட கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் வருவாங்க. அதாவது இந்த ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் என்ன பண்ணுவாங்க, இந்த மோஷனை வந்து அட்மிட் பண்ணுவாங்க, இல்ல வந்து இவங்க ரிவ்யூஸ் பண்ணலாம். இது வந்து டிஸ்கிரிப்ஷனே சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா சேர்மன் ஆர் ஸ்பீக்கர் நினைச்சா வந்து என்னன்னா அந்த மோஷன் அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்ல இது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன ரிவ்யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது வந்து என்ன இம்பார்ட்டன்ட். தேர்ட் என்ன, இஃப் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீக்கர் சேர்மன் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மெம்பர் கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த 3 மெம்பர் யாரா இருப்பாங்க அப்படின்னா 2 பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வருவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வரலாம், ஆர் ஜட்ஜ் வரலாம், இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்து ஹைகோர்ட் வரலாம். ஆனா இன்னொருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ் வந்து ஜூரிஸ்டிக். இது எதோட சப்போர்ட் காமிக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்டோட சைட்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து என்ன வர வைக்கணும். சரிங்களா? சோ இது வந்து என்ன இது. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே இதெல்லாம் வந்து கமிட்டி வர்சஸ் இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கமிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. எது ரிலேட்டடா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கில்ட்டி ஆஃப் வந்து மிஸ் பிஹேவியரா இல்ல சஃபரிங் ஃப்ரம் வந்து இன்கெப்பாசிட்டிஸ், இந்த ரீசன்ல மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆர் வந்து தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சோ இது ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஆமா இந்த மாதிரி வந்து ஒரு மிஸ் பிஹேவியர் பண்ணிட்டாரு இல்ல இன்கெப்பாசிட்டி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோஷனை என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்ணும்போதுதான் வந்து என்னன்னா இது எதை காமிக்கும் அப்படின்னா ஜட்ஜ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அப்ப இதை எதை காமிக்குது, கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன காமிக்கல. சோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்து ஒன்ஸ் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஹவுஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட் எண்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் ஃபைனலா ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்றது. சோ இது என்டையர் ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஜட்ஜ் ஸ்டார்டிங் மோஷன்ல இருந்து எண்ட் பிரசிடென்ட் அசன்ட் வரைக்கும் தெரிஞ்சதா மட்டும்தான் ஜட்ஜ் ரிமூவல் பத்தி நம்ம கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். சோ இதுக்கான சோர்ஸ்மே நான் வந்து கொடுத்துருக்கேன், லட்சுமிகாந்த்ல தான் எடுத்து நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். ரைட்டா? இப்ப வாங்கலாம். சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா அவன் கேட்டுக்கிறது நாட் கரெக்ட் கேட்டுருக்கான் இம்பீச்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, a motion addressed to the president signed by at least வந்து 100 member of both the house of parliament. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம் 100 பேர் ஃபார் வந்து என்ன அப்படின்னா லோக்சபாக்கு வேணும், அதே ராஜ்யசபாக்கு வேணும் அப்படின்னா 50 பேர் வேணும் பார்த்தோம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆகும். அப்ப கரெக்டான ஆன்சர் இதா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்தையும் பார்த்தலாம். The motion of investigate by the committee. So 2 judges of the Supreme Court and 1 வந்து distinct jurisdiction. Yes. 3 பேர் இருப்பாங்க. 2 பேர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வருவாங்க. ஒருத்தவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வந்து ஆள வருவாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாருங்க, கமிட்டி ஃபைண்ட் அவுட் வந்து ஜட்ஜோட கில்ட்டி ஆஃப் மிஸ்பிஹேவியர் ஆர் சஃபர் ஃப்ரம் வந்து இன்கெப்பாசிட்டி. The motion together with the report of committee is taken up for the consideration in the house where the வந்து motion is pending இருக்குல்ல. இது எஸ் நம்ம பார்த்ததான் அந்த ப்ரொசீஜர் பார்த்த மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் மோஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த கமிட்டி இருக்கும், கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டைரக்டா வந்து அடுத்து பார்லிமெண்டோட வந்து என்னன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு வந்து அசனுக்கு போயிடும். சரிங்களா? சோ அந்த ப்ராசஸ்ல தேர்டுமே கரெக்ட் ஆயிடும். ஃபோர்த் பாருங்களேன், the judge will be removed after the president give வந்து ஆர்டர் ஃபார் ரிமூவல். எஸ் இதுவும் நம்ம பார்த்ததான். அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கிரீஸ் சொல்லலாம். இத இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இப்ப நல்லா லேர்ன் பண்ணிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டோம். அப்ப அந்த சாப்டர்ல ஒரு சைடு வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ரைட்டா?